நம்ம சேலம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்ம சேலம் யூடியூப் சேனலில் சேலத்தின் ஆளுமைகள், சேலத்தின் சிறப்புகளை பற்றி நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வகையிலே சேலத்தின் அடையாளமாக இருந்து கொண்டிருக்கின்ற கல்வியாளர், கணக்காயர் போன்ற பல்வேறு ஆளுமைகளை, திறமைகளை உள்ளடங்கிய ஐயா ஆடிட்டர் ரங்கராஜன் அவர்களை உங்கள் சார்பாக சந்திக்கலாம். வாங்க ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா, உங்களை பற்றி அறிமுகப்படுத்திங்க ஐயா எங்கள் நேயர்களுக்கு. என்னுடைய பெயர் எம்வி ரங்கராஜன். நான் ஒரு சிறிய கிராமத்தில் கரூருக்கு அருகில் உள்ள இடத்தில் பிறந்து அங்கு 10வது வரை படித்து, பிறகு ஷார்ட் அண்ட் டைப்ரைட்டிங் எல்லாம் படித்து சென்னைக்கு சென்று ஆடிட்டர் ஆஃபீஸில் வேலைக்கு சேர்ந்து பார்ட் டைமாக காலை மாலை மயிலாப்பூரிலிருந்து பாரிஸ் கார்னர் வரை சென்று நேஷனல் டிப்ளமா காமர்ஸ் என்ற ஒரு கோர்ஸை 3 வருடம் படித்து அதில் சிறப்பாக தேர்ச்சி பெற்று அதன் பிறகு ஆடிட்டர் தொழிலுக்காக எந்த ஆஃபீஸில் என்சி ராஜகோபால் அண்ட் கம்பெனி என்ற ஆஃபீஸில் வேலைக்கு சேர்ந்தேனோ அதிலேயே ட்ரைனிங் எடுத்துக்கொண்டு ஆடிட்டர் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் பரீட்சையை 2 பரீட்சைகள் எழுதி அதிலும் நல்ல ஒரு தேர்ச்சியை பெற்று அதற்கு பிறகு அதே ஆடிட்டர் ஆஃபீஸில் கூட்டாளியாக சேர்ந்து பிறகு சென்னையிலிருந்து சேலத்திற்கு 1967-68 அங்கு வந்து அதே என்சி ராஜகோபாலன் கம்பெனியில் ஆடிட்டர் தொழிலை செய்து வருகின்றேன். இந்த சேலத்திலும் இங்கு இருந்த கூட்டாளி ஒருவர் சென்னை சென்றதால் இந்த பரம்பில் என்னையும் கூட்டாளியாக சேர்த்து கொண்டு ஆடிட்டர் தொழிலை சிறப்பாக செய்து கொண்டு வருகின்றேன். நான் 1966 பரீட்சையில் பாஸ் பண்ணி இந்த தொழிலை எடுத்து இதுவரை 50 வருடத்திற்கு மேலாக தொழில் செய்து வந்து கொண்டு இருக்கின்றேன். நான் பல தொழில் சந்தர்ப்பங்களை சந்தித்து ஒவ்வொன்றிலும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கின்றேன். இவ்வாறு சேலத்தில் நான் வந்த பிறகு கல்யாணம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது தமிழ்நாடு பிராமின் அசோசியேஷத்தில் சேலம் கிளை மூலியமாக ஒரு கல்வி ஸ்தாபனம் ஆரம்பிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் என்னை அணுகி 1985 செப்டம்பர் மாதம் வாக்கில் அணுகி ஆரம்பிக்க வேண்டும், அந்த ட்ரஸ்ட்டுக்கு நீங்கள் சேர்மனாக இருக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு இந்த ராஜாஜி தொழில்நுட்ப கல்லூரி என்ற ஒரு கல்லூரியை ஆரம்பிப்பதற்காக அரசாங்கத்திடம் மனுக்களை எல்லாம் செலுத்தி அது நமது ஊரில் உள்ள நமது மினிஸ்டர் ராஜாராம் அவர்கள் மூலியமாக பிரயத்தனம் செய்தும் அப்பொழுது இருந்த கல்வி அமைச்சர் அவர்கள் பிராமணர்களுக்கு கொடுத்தால் நடத்துவது கடினமாக இருக்கும் என்று சொன்னார்கள். இருந்தும் அதற்கு பிறகு நான் சென்னையில் இருக்கும் பொழுது எம்ஜிஆருக்கு கணக்குகளை எல்லாம் பார்த்துள்ளேன். அவருக்கும் எனக்கு தெரியும். அவரை அப்பொழுது அவருக்கு உடம்பு சரியில்லாத போது நேரில் நான் அணுகவில்லை. ஆயினும் ஆர்.எம். வீரப்பன், ஜெயலலிதா, நமது ஊர் எம்பி கண்ணன் அவர்கள் மூலியமாக என்னுடைய இந்த ராஜாஜி தொழில்நுட்ப கல்லூரிக்காக நாங்கள் போட்டுள்ள விண்ணப்பம் நிலுவையில் உள்ளது என்று தெரிவித்ததை அவர்களெல்லாம் எடுத்து கூறினார்களோ எப்படியோ தெரியவில்லை. எனக்கு ஆகஸ்ட் மாதம் அரசாங்கத்திலிருந்து அப்ரூவல் தபால் மூலியமாக வந்து சேர்ந்தது. அதற்கு பிறகு இந்த பாலிடெக்னிக்கை உடனே நடத்த வேண்டும் என்று நான் விரும்பினேன். எங்களுடைய கமிட்டியில் இருப்பவர்கள் அக்டோபர் மாதம் ஆனதால் நடத்துவது என்பது கடினம் என்று கூறினார்கள். இருந்தபோதிலும் நான்
தீர்மானமாக நடத்த வேண்டும் எண்ணத்தில் பாரதி வித்யாலயா வள்ளியில் அங்கு ஜெயராமச்சந்திரன் என்று அதனுடைய ட்ரஸ்டியிடம் அணியை கேட்ட பொழுது அப்பொழுது இருந்த அவருடைய சகோதரர் இங்கு இது ஸ்கூலின் ஹெட்மாஸ்டராக இருந்தவரும் ஆரம்பிக்கலாம் என்ற அனுமதி கொடுத்தவுடன் முதல் வருடத்தை அங்கு அவர்களிடம் உள்ள கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் லேபையும் டிராயிங் கிளாஸையும் வைத்து 35 பேர் அல்லது 37 பேர் கொண்டு ஆரம்பித்தேன். அங்கு ஒரு வருடம் ஆரம்பித்து செயல்பட்ட பிறகு அடுத்த வருடம் நாங்கள் எங்களுக்காக ஒரு இடம் வேண்டும் என்று தேடிக் கொண்டு இருக்கும் சமயத்தில் ஓமலூர் செல்லும் வழியில் பர்ன்ஸ்டாண்ட் அருகில் ஒரு விக்டர் இன்ஜினியரிங் என்ற ஒரு கட்டிடம் பல மெக்கானிக்கல் மிஷின்களுடன் இருக்கின்றது. அது கூட்டாளிகளிடையே சில வித்தியாசங்கள் இருப்பதால் அது சும்மா இருக்கின்றது. அந்த இடத்தில் நீங்கள் ஆரம்பிக்கலாம் என்று சொன்ன பிறகு அதை அவருடைய கேஸுகளை நடத்தி கொண்டிருக்கும் வக்கீல்களான நம்ம வி கோவிந்தராஜன் அவரும் நரசிம்மன் ஒருத்தருக்கு ஒரு பார்ட்டிக்கு அவர் வக்கீல், இன்னொரு பார்ட்டிக்கு கோவிந்தராஜன் வக்கீல். அவர்கள் 2 பேரையும் நாங்கள் அணுகிய பிறகு அவர்கள் 2 பேரிடம் சொல்லி அந்த இடத்தில் முதலில் பாலிடெக்னிக்கை அங்கு இருக்கும் மிஷின்களை எல்லாம் வைத்து கொண்டு நடத்தலாம் என்ற முறையில் நடத்தினோம். பிறகு எங்களுக்கு தேவையான பல எக்யூப்மெண்ட்களை அங்கு வாங்கி அங்கு ப்ராக்டிக்கல் செய்வதற்கு தகுந்த முறையில் முதலில், ஏனெனில் இது ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் கோர்ஸ் ஆனதால் தியரியை விட ப்ராக்டிக்கல் தான் முக்கியம் என்ற நிலைமையில் நாங்கள் ப்ராக்டிக்கலுக்காக தேவையான எல்லா உபகரணங்களையும் வாங்கி அங்கு இன்ஸ்டால் செய்து காலேஜை அங்கு ஒரு 3-4 வருடங்கள் நடத்தி வந்தோம். அப்பொழுது பிறகு சீரகாபாடியில் இடம் வாங்குவதற்காக அணுகும் பொழுது அங்கு ஒரு இடம் வருகிறது என்றவுடன் அது குறைந்தது ஒரு 30 பேர்களுக்கு உரிமையாக இருந்தது. அதை நாங்கள் அவரிடம் பேசி அந்த இடத்தை முதலில் ஒரு 15 18 ஏக்கர் வரை அங்கு கொள்முதல் செய்தோம். அதன் பிறகு அங்கு அந்த விலாசத்திற்கு எங்கள் பாலிடெக்னிக்கை முதலில் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டு மட்டும் ஆரம்பித்து செய்தோம். பிறகு வருடம் அங்கு பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்களிலிருந்து வசூல் பண்ண தொகைகள் மற்றும் நாங்கள் வெளியில் சென்று வசூல் பண்ண தொகைகளை வைத்து கட்டிடங்களை கட்டி எல்லா விதத்திலும் ப்ராக்டிக்கலுக்கு உண்டான உபகரணங்களை சேவித்து இன்று வரை சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கின்றோம். இந்த பாலிடெக்னிக்கில் 1200 ஸ்டூடெண்ட்டுகள் வரை கூட படித்தார்கள். ஆனால் இந்த வருடம் மொத்தம் இருக்கும் ஸ்டூடெண்ட்களே 150 பேர் தான் இருக்கின்றார்கள். இப்போது 3-4 வருடங்களாக பாலிடெக்னிக்கில், அதுவும் குறிப்பாக எங்களுடைய பாலிடெக்னிக்கில் அட்மிஷன் குறைந்து கொண்டு வருகிறது. இருந்த போதிலும் எங்களுக்கு வரும் வருமானத்திற்கும் பாலிடெக்னிக்கை நடத்துவதற்கு உண்டான செலவுகளுக்கும் சரிசமமாக செய்ய முடியவில்லை என்றாலும் என் கையில் இருந்த தொகையும் இதுவரை பாலிடெக்னிக்கில் சேர்த்து வைத்திருந்த தொகையும் வைத்து கொண்டு இன்று வரை இந்த பாலிடெக்னிக்கை நல்ல ஒரு சிறப்பாக மாணவர்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்து வருகின்றோம் என்பதை நான் மிகவும் பெருமையுடன் சொல்லிக் கொள்கின்றேன். மேற்கொண்டு இந்த பாலிடெக்னிக்கை நடத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் என் மனதில் பணம் இல்லை என்ற ஒரு தொய்வு இருந்தாலும் மனதில் திடமாக இதை செய்தே முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஒரு தீவிரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த அளவில் இன்றும் நான் அதை என் கையில் இருக்கும் சேமிப்பையும் கூட பாலிடெக்னிக்காக கொடுத்து நடத்தி கொண்டு வருகின்றேன். எனக்கு எப்படியாக இருந்தாலும் இந்த பாலிடெக்னிக்கை ஒரு நல்ல பாலிடெக்னிக்காக இன்னும் சில நாட்களுக்குள், சில வருடங்களுக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன். எந்த விதத்திலும் இந்த பாலிடெக்னிக்கை நிறுத்த வேண்டும் என்ற எண்ணம் என் மனதில் தோன்றவில்லை. அது எதனாலோ
என்றோ தெரியவில்லை. ஆயினும் முக்கியமாக என் மனதில் நமது நாட்டின் சிறந்த பேரறிஞராகவும் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரலாக இருந்த ராஜாஜியின் பெயரில் இந்த பாலிடெக்னிக்கை நடத்தி வருவதனால் இது எந்த விதத்திலும் ஒரு செயல்பட முடியாத சூழ்நிலைக்கு, ஒரு தொய்வு நிலைக்கு வராமல் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் எப்படியோ இது இன்று வரை மேனேஜ் செய்து கொண்டு வருகிறேன். ஐயா மன்னிக்கணும் குறுக்கீடுக்கு. அதாவது நீங்கள் ஒரு பெரிய ஆடிட்டர், பெரிய அளவில் தமிழ்நாட்டில் ஒரு மிக பெயர் எடுத்த ஆடிட்டர். நீங்கள் ஒரு வணிகவியல் கல்லூரி கட்டாமல், ஒரு காமர்ஸ் காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜ் கட்டாமல் இது தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு பயிலகத்தை தொடங்க வேண்டிய எண்ணம் உங்களுக்கு எப்படிங்க ஐயா வந்தது? அதாவது இந்த சேலம் தாம்பராஸ் அறக்கட்டளை என்று ஒன்று ஏற்படுத்த பிராமின் அசோசியேஷன்கள் விரும்பினார்கள். அவர்கள் அந்த விருப்பத்தின் கீழ் ஏதோ யோஜனை செய்துவிட்டு கடைசியாக ஒரு கல்வி ஸ்தாபனம் ஆரம்பிக்கலாம் என்று என்னிடம் வந்து சொன்னார்கள். என்னை அதுக்கு ட்ரஸ்டியாகவும் போட்டவுடன் என்னுடைய எண்ணம் தொழில்நுட்ப கல்லூரி தான் மாணவர்களுக்கு ஒரு சிறந்த கல்வியாக அமையும். அதுவும் குறிப்பாக எங்களுடைய ட்ரஸ்டின் நோக்கம் எக்கனாமிக்கலி பேக்வேர்டு ஸ்டூடெண்ட்ஸை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும், இரஸ்பெக்டிவ் ஆஃப் த கம்யூனிட்டி கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் ஒரு கிராமப்புறத்தில் இதை ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் சீரகாபாடி என்ற இடத்தில் இடமும் கிடைத்ததனால் அந்த எளிதாக அமைந்ததுடன் அன்று நமது தமிழக அரசாங்கத்தில் நமது எம்ஜிஆர் அவர்கள் சீஃப் மினிஸ்டராக இருக்கும் பொழுது தொழிற்கல்வியை ஊக்குவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் பிரைவேட்டாக சுயநிதி கல்லூரிகள் ஆரம்பிப்பதற்கு அந்த காலகட்டத்தில் நிறைய சுயநிதி கல்லூரிகளை ஊக்குவித்தார் இல்லைங்களா? அவர்கள் ஊக்குவித்தார்கள். அவர் ஊக்குவித்ததும் எங்களுடைய எண்ணத்திற்கும் நாங்கள் ஆரம்பிக்கும் பொழுது சேலத்தில் ராஜாஜியின் பெயரில் ஆரம்பிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த தொழில்நுட்ப கல்லூரியை ஆரம்பித்தோம். இந்த தொழில்நுட்ப கல்லூரியை ஆரம்பிக்கும் பொழுது கூட நடத்தி கொண்டிருக்கும் பொழுது சிலர்கள் எங்களிடம் ஏன் ஒரு இன்ஜினியரிங் காலேஜாக நீங்கள் மாற்றக்கூடாது, இல்லை வேறு ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்களாக மாற்றக்கூடாது என்று எங்கள் சங்கத்தில் இருப்பவர்களும் மற்றவர்களும் கூறினாலும் என்னுடைய ஒரே நோக்கம் எந்த ஒரு தொழிலை எடுத்தாலும் அந்த தொழிலில் சிறப்பை அடைந்து அதில் மேல்நோங்கி வர வேண்டும். அந்த மேல்நோங்கி வந்ததற்கு பிறகு நமக்கு வாய்ப்பு கிடைத்தால் மற்ற கல்விகளை நிறுவுவதற்கு நாம் செல்லலாமே அல்லாமல் இதற்காகவோ ஏதோ நாமளும் ஆரம்பிக்க வேண்டும் பல கல்விகளை என்ற எண்ணம் என் மனதில் தோன்றவில்லை. அதனால் இந்த பாலிடெக்னிக் கல்லூரியை மாற்றும் ஆரம்பித்து அதையே சிறப்பாக செய்ய வேண்டும் என்று சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் கல்வி நிறுவனங்களில் நிறைய பேர் படிச்சுட்டு இன்றைக்கு பெரிய அளவில் வாழ்க்கையில் வந்து செட்டில் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லைங்களாங்கய்யா? கண்டிப்பாக இருக்கிறாங்க. இது வரைக்கும் எத்தனை பேருங்கய்யா நம்ம கல்லூரியிலேருந்து வெளியில் போய் நல்ல நிலைமையில் இருக்கிறவங்க? அதாவது இப்போ வந்து நாங்கள் கல்லூரி 85 ஆரம்பித்து இப்போ 2021 மகிழ்ச்சி. இப்போ வந்து 36 வருஷம் ஆயிடுச்சுங்க. மகிழ்ச்சிங்க. குறைஞ்சது வருஷம் வெளியில் போகிறவங்க 180, முதல்லலாம் வந்து 300 பேர் போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் 180 பேர் 200 பேர் போகிறாங்க. ஸோ இந்த 16 வருஷத்தில் 16 3 48 4800 பேர் அது மாதிரி வெளியில் போயிருப்பாங்க. அவங்க எல்லாருமே நல்லபடியாக படித்து நல்ல மார்க் வாங்கி எங்கள் கல்லூரியிலேயே கேம்பஸ் இன்டர்வியூலேயே செலக்ட் ஆகி பல இடங்களிலும் வேலை செய்கிறார்கள். மேற்கொண்டு எங்களுடைய கல்லூரியின் முக்கியமான ஆதார நோக்கம் என்னவென்றால் மாணவர்கள் பாலிடெக்னிக்கில் படித்து நல்ல மார்க்கை பெற்று லேட்டரல் என்ட்ரியில் பிஇ வாரி சேர்ந்து அவர்கள் வாழ்க்கையில் கல்வியில் முன்னேற வேண்டும் என்ற வாய்ப்பை நாங்கள் அளிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருந்ததை தவிர அவர்களை பாலிடெக்னிக் முடித்தவுடன் உடனே வேலைக்கு சென்று சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை விட கல்வியில் மேலோங்கி அவர்கள் வர வேண்டும் என்றத்திலேயே நாங்கள் செயல்பட்டோம். அந்த அளவில் எங்களுக்கு எல்லாம் படித்த பல மாணவர்கள் பிஇயில் லேட்டரல் என்ட்ரியில் சேர்ந்து நல்ல முறையில் படித்து பல நாடுகளிலும் வெளிநாடுகளிலும் சென்று பல மாணவர்கள்
தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இன்னைக்கும் உங்ககிட்ட தொடர்பு கொண்டிருக்கிறது தான் ரொம்ப சிறப்பு இல்லைங்களாங்க ஐயா? அவங்க இன்னைக்கும் எங்கள் பாலிடெக்னிக்கில் அப்போதைக்கு போய் கேட்டுக்கிறாங்க. இந்த பக்கம் சேலம் வந்தால் எங்கள் பாலிடெக்னிக் வராமல் போக மாட்டாங்க. நாங்கள் முன்னாள் மாணவர்களுடைய பேரவைகள் சில கூட்டம் ஒரு 2-3 வருடத்திற்கு முன்னால், அப்பொழுது கூட குறைந்தது ஒரு 600 மாணவர்கள் பங்கேற்றார்கள். அதில் சிங்கப்பூரிலிருந்தும் ஆஸ்திரேலியாவிலிருந்தும் யுஎஸ்லிருந்தும் வேலை செய்த மாணவர்கள் கூட அந்த நிகழ்வில் பங்கு கொண்டார்கள். அவ்வாறு அவர்கள் பங்கு கொண்டு என்னை அணுகி அவர்கள் என்னிடம் விசாரிக்கும் பொழுது அதில் எனக்கு கிடைத்த மகிழ்ச்சி, என் வாழ்க்கையில் நான் சம்பாதித்து ஒரு நல்ல நிலைமையில் இருப்பதை விட அது பெரிய ஒரு பாக்கியம், அதாவது வாழ்க்கையில் ஒரு சிறந்த அம்சம் என்று கருதுறீங்க. அதாவது மனநிறைவு அடைகிறீங்க. மகிழ்ச்சிங்கய்யா. இப்போ உங்களுடைய கல்வி பணி வந்து மனநிறைவு அடையுதாங்கய்யா? எப்படி நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு மனநிறைவை கொடுக்குதாங்கய்யா? அதாவது இப்போ வந்து வரலைன்னு தான் முதலே இப்போ கூட சொன்னேன். ஏன்னா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அதில் இருக்கிற எக்யூப்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லபடியாக இன்ஜினியரிங் காலேஜில் இல்லாத எக்யூப்மெண்ட்லாம் கூட நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு நிறைய பேர் கவர்மெண்ட்லேருந்தோ மற்ற விருந்தினர்களும் பாராட்டி இருக்காங்க. அவ்வளவு இருந்தும் இன்னைக்கு மாணவர்களுடைய சேர்க்கை குறைந்து வருகிறது. ஏன்னால் அதற்கு காரணம் என்ன சொல்வது என்பதை விட பல காரணங்கள் சொல்லலாம். ஆயினும் பல டெக்னிக்கல் எஜுகேஷன் நிறைய ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது தேவைக்கு அதிகமாக இருக்கும்படியாக இருக்கின்றது என்று நான் சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது என்றால் வேலை வாய்ப்புகள் குறைந்து விட்டது. அன்று டெக்னிக்கல் கோர்ஸ் டிப்ளமா படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு உடனடியாக கிடைத்துக் கொண்டிருந்தது. இப்பொழுது படிக்கும் மாணவர்களும் சிறப்பாக தேர்ச்சி பெறுவதில்லை. ஆனாலும் அவர்களுக்கு சிறப்பாக தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் சிலருக்கும் வேலை வாய்ப்பு கிடைப்பதும் அரிதாக இருக்கின்றது. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அப்படி ஏற்ற இறக்கம் வருங்கய்யா. அது மாதிரி இடையில் ஏற்பட்டிருக்குது. அது கூடிய சீக்கிரம் சரியாயிரும். நம்ம கல்வி நிறுவனத்துக்கும் பழையபடி ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வந்து படிப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கையை உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேங்கய்யா. இப்போ அதாவது நீங்கள் பிரபல ஆடிட்டராக இருந்தீங்க, பல பிரபலங்களோட தொடர்பு கொண்டிருப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் தொடர்பு கொண்ட பழகிய பிரபலங்களை பற்றி யாராவது சொல்ல முடியுங்களா? நிறையா இருக்குது. ரோட்டரி கிளப்பில் நான் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்திருக்கேன். அப்புறம் வந்து ஃப்ரீ மேசனரியில் நான் மாஸ்டராக இருந்திருக்கேன். அப்புறம் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இன்ஸ்டியூட்டில் 3 வருஷம் சேலம் பிரான்ச், அதாவது சேலத்தினுடைய இருக்கக்கூடிய ஆடிட்டர்கள்லாம் சேர்மனாக இருந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறேன். அந்த பீரியடில் சேலத்தில் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இன்ஸ்டியூட்டில் மாணவர்களுக்கு கம்ப்யூட்டர் ட்ரைனிங்காக வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்ற சூழ்நிலை வரும் பொழுது இருக்க இடத்திலேயே ஒரு ஃப்ளோர் தனியாக கட்டி கொடுத்து அங்கு கம்ப்யூட்டர்களெல்லாம் நிறுவி முதலில் சேலத்தில் மாணவர்களுக்கு கம்ப்யூட்டர் படிப்பை படிப்பதற்காக வசதியை நான் சேர்மனாக இருக்கும்பொழுது கட்டிடத்தை கட்டி அந்த சிறப்பான கல்வியை மாணவர்களுக்கு அளிப்பதற்கு வசதியும் செய்து கொடுத்தேன். அதோடு எங்கள் தொழிலில் ஆடிட்டிங்கில் ஒரு கோர்ஸ் இருக்குது. அதாவது சிஸ்டம் ஆடிட்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டம் ஆடிட் கோர்ஸ்னு ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு எங்கள் சேலம் பிராஞ்சில் அப்போ இருக்கும்போது நான் அதை ஆரம்பித்து நிறைய ஆடிட்டர்ஸ் இந்த சிஸ்டம் ஆடிட்டில் ட்ரெயின் ஆனதுனால அவர்கள் பல பேங்க்லேயும் பல அதர் ஆர்கனைசேஷன்லேயும் சிஸ்டம் ஆடிட்டில் போய் அவங்களை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய அளவு வாய்ப்புகள் இருக்கின்றது. அவர்கள் ஆடிட்டர் தொழிலும் சிஸ்டம் ஆடிட்டர் கற்றுக்கொண்டிருப்பதனால் ஆடிட்டர் தொழிலுக்கும் அவர்களுக்கு பயன்படியாக இருந்தது. அந்த செயலெல்லாம் ஒரு மனநிறைவை கொடுக்குது. சேர்மனாக இருக்கும் பொழுது செய்துள்ளேன் என்பது எனக்கு ஒரு மனநிறைவை கொடுக்கும். ஈடுபட்ட தொழிலில் சிறப்பாக செய்துள்ளேன் என்ற மனநிறைவு உண்டு. ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. ஐயா, நீங்கள் பல பொறுப்புகளில் இருந்திருக்கீங்க. ஒரு ஆடிட்டர் சங்கத்திலையும் முக்கிய பொறுப்பில் இருந்திருக்கீங்க. தாம்ராஜ் அறக்கட்டளையிலையும் முக்கிய பொறுப்பில் இருந்திருக்கீங்க. ராஜாஜி பாலிடெக்னிக்குடைய தாளாளர் சேர்மனாகவும் இருந்துட்டுருக்கீங்க. இந்த மாதிரி பல பொறுப்புகள் இருந்தாலும் உங்களுக்கு மிகுந்த மனநிறைவை கொடுத்தது எந்த பொறுப்புங்கய்யா? எல்லாத்தையும் விட எனக்கு முக்கியமாக இந்த கல்வி ஸ்தாபனம். ஏன்னா இந்த டெக்னிக்கல் கோர்ஸுன்னு நான் அதை ஆரம்பித்தது தான் எனக்கு ஒரு பெரிய, அதுக்கே பல காரணங்களும் வரும். என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் 10வது படித்ததுக்கப்புறம் காலேஜில் போய் திருச்சியில் தான் அப்போ எங்கள் காலேஜ் கரூர் பக்கத்தில் அங்கே போய் அது வந்து திருச்சி மாவட்டம். அப்போ வந்து நான் கரூரில் அந்த திருச்சியில் போய் படிக்கலாங்கிறச்சு எங்கள் பெற்றோர்களால் செலவு செய்வதற்கு வசதி கிடையாது. அன்றைய காலகட்டத்தில்
ஆகையால் நான் எங்களுடைய பெற்றோர்களின் சில உறவினர்கள் ஆடிட்டர் துறையில் இருப்பவரிடம் சென்று எனக்கு படிப்பதற்கு நேஷனல் காலேஜில் இடம் வாங்கி கொடுங்கள் என்று கேட்டேன். அதற்கு நீ என்ன படிக்க போகிற, பிகாம்லாம் படிச்சுட்டு என்ன செய்ய போகிறே அப்படின்னு கேட்டாங்க. அதெல்லாம் பெரிய ஆடிட்டர் துறையெல்லாம் படிக்கிறது கஷ்டம்னு சொன்னாங்க. அதுக்கு அடுத்தாப்பில் வந்து அடுத்த வருஷமா சேஷா இன்ஸ்டியூட்டில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் உன்னை சேர்த்து விட்றேன்னாங்க. சரின்னு அடுத்த ஆண்டு போனேன். அடுத்த ஆண்டு ரொம்ப லேட்டாக வந்துட்டு அங்கே அட்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் நான் வந்து டைப்ரைட்டிங் ஷார்ட் ஹேண்ட் எல்லாம் படித்ததுனால இந்த என்சி ராஜகோபாலன் கம்பெனி மெட்ராஸில் ஒரு ஸ்டெனோகிராஃபரும் டைப்பிஸ்ட்டும் வேணும்னு சொன்னதுனால எங்கள் அப்பா கிட்ட இதனுடைய பார்ட்னர் வந்து கேட்கும் பொழுது எங்கள் அப்பா கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, உங்கள் பையன் வேலைக்கு போய் சம்பாதிச்சு உங்களுக்கு கொடுக்கணுமா, இல்லை அவன் மேற்கொண்டு படித்து முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களான்னு சொன்னதுக்கு எங்கள் தகப்பனார் எனக்கு வந்து நான் சம்பாதிச்சு என் குடும்பத்தை நடத்த முடியும், அதனால் என் பையன் படித்து அவன் மேற்கொண்டு வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், அதுதான் என்னுடைய எண்ணம் என்று சொன்னார்கள். ஆகையால் அந்த அளவில் நான் சென்னையில் இந்த என்சி ராஜகோபாலன் கம்பெனி என்ற பரமில் சேர்ந்தவுடன் எனக்கு பார்ட் டைமாக படிக்க வேண்டும் என்பதில் அதுவும் நேஷனல் டிப்ளமா என்ற கோர்ஸானது சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் படிப்பதற்கு ஏற்ற படிப்பு என்ற முறையில் மெட்ராஸில் சென்று நான் சென்ற பொழுது ஒய்எம்சிஏயில் ஆரம்பிப்பதாக இருந்தால் அங்கு இருந்த கப்பாடியா என்ற அங்கு இருந்து வெளியே போக வேண்டிய சூழ்நிலையால் ஒய்எம்ஐயில் ஆரம்பித்தார்கள். அப்போது முதலில் என்டிகாம் இல்லாததினால் டிப்ளமா இன் காமர்ஸ் இந்தியன் மர்ச்சன்ட் சேம்பர் பாம்பேயில் நடத்தின ஒரு வருஷ கோர்ஸில் படித்து அதில் தேர்ச்சி பெற்றேன். ஒரு சப்ஜெக்டை விட்டுட்டேன், எல்லாம் இங்கிலீஷில் இங்கே. அப்போ ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆகிட்டேன். அடுத்த வருஷம் என்டிகாம் ஆரம்பித்தாங்க, அதில் போய் உடனே சேர்ந்தேன். 3 வருஷத்தில் கடைசி வருஷத்தில் ஆல் இண்டியா லெவலில் செகண்ட் ரேங்க் வாங்கி பாஸ். அதாவது முதலாண்டு அரியர் வச்ச நீங்கள் அடுத்த தடவை ஆல் இண்டியா செகண்டு. ரொம்ப மகிழ்ச்சிங்க. அதான் அந்த டெக்னிக்கல் கோர்ஸ் ஆரம்பிக்க வேண்டிய ஒரு எண்ணம் ஆள் மனதிலே இருந்திருக்கு உங்களுக்கு. மனதில் அதை படிக்க வேண்டும் இருந்த எண்ணத்தினால என்னவோ வாய்ப்புகள் எனக்கு அமைந்து விட்டது என்று தான் சொல்லலாம். இப்போ எப்படிங்க அவங்க குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பெல்லாம் எப்படி, இந்த இன்ஸ்டிடியூஷன் எப்படி நடத்தலாமா அந்த மாதிரி ஏதாவது? எங்களுடைய குடும்பத்தார்கள் ஒத்துழைப்பை நான் இதுக்கு அனுபவம் இல்லை, எதிர்பார்க்கவும் இல்லை. சரி, அவர்கள் தொழில் இருக்கிறார்கள். என்னுடைய முதல் பொண்ணு கம்ப்யூட்டர் பிஹெச்டி பண்ணிட்டான். அவள் டெல்லியில் இருக்கா. அவள் வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இன்ஸ்டியூட்டில் தான், தரவு இன்ஸ்டியூட் தான் வேலை செய்கிறான். என்னுடைய ஃபஸ்ட்டு சன்னில்லா வந்து ஜாயின்ட் செக்ரட்டரியாக ஃபுட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மினிஸ்ட்ரியில் டெல்லியில் வேலை செய்கிறாரு. அவர் தான் வந்து ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டுக்கு அவர் தான் கம்ப்ளீட் இன்சார்ஜாக டைரக்டராக இருந்து நல்லா அதை பண்ணி மோடிக்கிட்டேருந்து சர்டிஃபிகேட் ப்ரைஸ் எல்லாம் கூட போன பாரத பிரதமர் மோடி ஐயாகிட்ட இருந்து மோடி ஐயாகிட்ட இருந்து பரிசு வாங்கியிருக்காரு. அடுத்த சன்னிலாம் கும்பகோணத்தில் எம்டி அனிதிஷாவாக இருக்கார். அவரும் நிறையா சோஷியல் சர்வீஸில் ரொம்ப ஈடுபாடு, மயக்க மருந்தியல் நிபுணராக இருக்கார். அவரும் ஒரு கவிஞர்னு கேள்விப்பட்டாங்க. அவர் கவிஞர் வேறு, அவர் சில கவிஞர் புஸ்தகங்கள் எல்லாமே எழுதியிருக்காரு. அதை தவிர அவர் இப்போதைக்கு வந்து கவர்மெண்ட் வேலையை விட எஜுகேஷனில் போய் மாணவர்களுக்கு சொல்லித்தர வேண்டுங்கிற எண்ணத்தில் பாண்டிச்சேரியில் மகாத்மா காந்தி மெடிக்கல் காலேஜில் டெய்லி 2 days or 3 days போய் வாரம் போய் அதில் சொல்லிக் கொடுக்குறாரு. நிறையா செமினார்லாம் அட்டன் பண்ணுறாரு. அவருடைய ஒய்ஃப், என்னுடைய டாக்டர் வந்து பிஹெச்டி இன் பயோ கெமிஸ்ட்ரி. அவள் 4 சப்ஜெக்டில் ஸ்டேட் லெவலில் ரேங்க் ஃபஸ்ட்டு முதல் மாணவியாக வந்திருக்காங்க. அவளும் இப்போ வந்து பார்ட் டைமாக வந்து சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் பயோ கெமிஸ்ட்ரிலாம் எடுத்துகிட்டு இருந்தாள். அப்புறம் இப்போ வந்து பர்மனெண்ட்டாகவே அங்கே போய் எஜுகேஷனில் அவளும் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறாள். முதல் டாக்டரும் ஐடியில் பணியாற்றிட்டு இருக்காங்க. கிளாஸஸ் எல்லாம் எடுத்து அதுவும் பண்ணி கல்வித்துறையில் தான் இருக்காங்க. அவங்களும் கல்வித்துறையில் ஈடுபாடு இருக்காங்க. கல்வித்துறையிலையும் சேர்ந்துருக்காங்க, இவங்களும் சேர்ந்துருக்காங்க. அடுத்தாப்புல எனக்கு ஒரே பையன், அவன் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் பாஸ் பண்ணிட்டான். கொஞ்ச நாள் எங்ககிட்ட இருந்தான். அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து ஆரக்கல் கம்பெனியில் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைத்தது. டைரக்டர் ஆஃப் ஃபைனான்ஸில் ஏதோ கூப்பிட்டாங்க. அதனால் அங்கே போய் சேர்ந்துட்டான். இப்போ அங்கே தான் வேலை செஞ்சுட்டு இருக்கான். ரொம்ப மகிழ்ச்சிங்க. அவனு எல்லாருமே நல்ல நிலைமையில் இருக்காங்க. குழந்தைகளுடன் சௌகரியமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்காங்க. அது உங்களுக்கு மன நிறைவு கொடுக்குது. அது எனக்கு மனநிறைவு. ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஏன் 67 நீங்கள் சேலம் வந்தீங்க இல்லைங்களா? அப்போ வந்ததுக்கும் இப்போக்கும் என்னங்கய்யா வித்தியாசம்? என்ன எப்படி உணர்றீங்க?
அப்போ 67 வரைச்சு சேலத்தில் வந்து ஆ ஆட்டோ கிடையாது, ஆ டாக்ஸி கிடையாது, ஐயோ ஆட்டோ கூட கிடையாதுங்களா? டாக்ஸி தான் இருக்கும். ஆ அப்போ வந்து மெயினாக வந்து குதிரை வண்டி தான். ஓ ஆ நான் வந்து பெரம்பலூர் ரோட்டில் ஆ எங்கள் பார்ட்னர் என்சி சீனிவாசன், ஆ பழைய துரைராஜ் ம் ஆக்டர், சினிமா ஆக்டர், ஓ அப்படிங்களா? ஆ தான் வாங்கினார். ஆ அவர் அந்த வீட்டில் தான் நாங்கள் இருந்துட்டு இருந்தோம். பெரம்பலூர் கார்னரில் குதிரை வண்டி இருக்கும். ஆ அதில் ஏறிட்டு தான் ம் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் வந்து நர்சூர் ஸ்டுடியோஸில் ஒன்று இருக்கும், இங்கே காந்தி ரோட்டில் ஒன்று இருக்கும், ஓ இன்னொன்று வந்து அருணாச்சல ஸ்ட்ரீட்டில் இருக்கும். ம் அதுக்கெல்லாம் வந்து குதிரை வண்டி பயணம் தான். குதிரை வண்டி பயணம் தான். மகிழ்ச்சிங்க. முக்கால்வாசி கிளைண்ட் எல்லாம் வந்தால் கூட ஆ காரில் வரவங்கங்கிறது வருவாங்க, ஆ ரொம்ப சில பேர் தான் வருவாங்க. ஓ முக்கால்வாசி வரவங்க அக்கௌண்டன்ட்லாம் வரைச்சு இந்த மாதிரி குதிரை வண்டி பயணம். குதிரை வண்டி பயணம் தான் அந்த காலத்தில் அதிகமாக இருந்திருக்கு. சேலத்தில் அது ரொம்ப குதிரை வண்டி பிரபலம் அப்படி வச்சுக்கலாங்களா? அப்புறம் தான் வந்து டாக்ஸி, அதுக்கப்புறம் ஆட்டோ எல்லாம் நிறையா வரும். ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. இன்னைக்கு வந்து சேலத்தினுடைய ஒரு பாப்புலேஷனும் ஆ பிஸ்னஸும் இவ்வளோ தூரம் இல்லை. தறிக்காரங்கள் இருந்தாங்க, அம்மாப்பேட்டை மாட்டெல்லாம் இருந்தால் கூட ஆ இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுங்கிறது சேலத்தில் பெருசாக இல்லை, இன்றைக்கும் இல்லை. ஈவன் ஸ்டீல் பிளான்ட் வந்தால் கூட ம் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் தான் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கே தவிர ஆ பாக்கி அதர் இண்டஸ்ட்ரியில் இம்ப்ரூவ்மெண்ட்டு சேலத்தில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை, இல்லைன்னா. இன்னும் எதிர்பார்க்குறீங்க, இன்னும் நிறையா வந்தால் நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க. அது சேலத்தை பொறுத்த வரைக்கும் மேட்டூர் தான் வந்து நல்ல இண்டஸ்ட்ரியல் ஏரியாவாக இருந்தது. ஆ சேலம் டவுனில் சேலத்து இது அந்த அளவுக்கு விருத்தி ஆகவில்லை என்பது என்னுடைய அபிப்பிராயம். அபிப்பிராயம். இனி வரும் காலங்களில் அது முன்னேறும்னு நம்புகிறாங்க ஐயா. ஏன்னா தொழில் வளர்ச்சி சார்ந்த வளர்ச்சியிலையும் சேலம் வந்து ரொம்ப வெகுவாக வளர்ந்துட்டுருக்கு. ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. அதாவது நீங்கள் ஆடிட்டர் தொழிலையும் நிறைய பேரை உருவாக்கியிருக்கீங்க, கல்வியல் துறையில் அதாவது பாலிடெக்னிக்லேயும் நிறைய மாணவர்களை உருவாக்கியிருக்கீங்க. இந்த மாதிரி மறக்க முடியாத மாணவர்கள்னு யாராவது இருக்காங்களாங்கய்யா? இல்லை, எல்லா மாணவர்களும் எனக்கு யாரையும் நான் சிறப்பாக சொல்கிறதுங்கிறத வந்து விட எல்லாருக்குமே என்னை பொறுத்த வரைக்கும் ஈக்குவல் மதிப்பு தான். எல்லாரையும் உங்கள் மனதில் வந்து உயர்வான இடத்துல வச்சுருக்கீங்க. மாணவர்கள் அவர்களை நீங்கள் வித்தியாசப்படுத்தலை? எந்த விதத்தையும் எந்த ஒரு மாணவர்களையும் நான் வித்தியாசப்படுத்தலை. ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. இப்போ நிறைய முன்னாள் மாணவர்கள் அந்த படிக்கும்போது நீங்கள் ரொம்ப கண்டிப்பாக இருக்கிறீங்கன்னு கோவப்பட்டவங்க கூட இப்போ வந்து உங்களை வந்து மகிழ்ச்சியோடு சந்திக்கிறாங்க இல்லைங்களா? அப்போ உங்கள் மனநிலை எப்படி இருக்குங்கய்யா? அதாவது அதில் முக்கியமாக சொல்ல போனால், நீங்கள் கோவிச்சுக்காமல் இருந்தால் அந்த மாதிரி நான் கோவப்பட்ட மாணவர்கள் நீங்களும் ஒருத்தர் தான். ஐயோ ஏங்க சார்? ஏதாவது படிக்க மாட்டீங்க, ஏதாவது வந்து காலேஜுக்கு வர மாட்டீங்க, அந்த மாதிரிலாம் இருக்கிறது உங்களையும் கூப்பிட்டு திட்டிருக்கீங்க. அப்போ அது எங்களுக்கு கோபமாக இருந்தது, இன்னைக்கு நாங்கள் உணர்றோம் இல்லைங்களா? அதாவது நீங்கள் அந்த மாதிரி உணர்ந்ததுனால தான் வாழ்க்கையில் நாம் எப்படி முன்னேற வேண்டும்ங்கிற எண்ணம் உங்கள் மனதில் அப்போவே உண்டாயிட்டுது. கண்டிப்பாங்க. அந்த எண்ணத்தில் நீங்கள் செயல்பட்டு இன்றைக்கு இருக்கீங்கன்னா, அந்த மாதிரி இருந்து என்னை வந்து பார்க்கும் பொழுது, அந்த மாணவர்களை நான் சந்திக்கும் பொழுது எனக்கு கிடைக்கும் ஒரு மகிழ்ச்சி வந்து எல்லையற்றது, அளவிட முடியாது. எங்களுக்கும் உங்களை வந்து சந்திக்கும் போதெல்லாம் ஒரு நாங்கள் படித்த அந்த கல்லூரி நாட்களுக்கு போயிடுறோங்கய்யா, எங்களுக்கு அப்படியே இளமை வந்து அப்படியே திரும்பிடுது. ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. இந்த கடுமையான பணிச்சுமையிலையும் நாங்கள்லாம் வரும்போது முன்னாள் மாணவர்களுக்குன்று உங்கள் அலுவலகத்தில் கிடைக்கிற மரியாதை, நீங்கள் கொடுக்குற மரியாதையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அளப்பரியது. எங்களுக்கும் ராஜாஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் பயின்றோம் அப்படிங்கிற ஒரு பெருமை. இந்த கடுமையான பணிச்சுமையிலையும் எங்களுக்காக நம்ம சேலம் யூடியூப் சேனலுக்காக நேரம் ஒதுக்கி உங்கள் நேர்காணலை, அதாவது ஒரு மதிப்பில்லாத அறிவுரைகளையும் நேர்காணலையும் வழங்கியதற்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. நம்ம சேனல் யூடியூப் சேனலை பற்றி கொஞ்சம் ஒரு நிமிடம் சொல்லுங்கய்யா. நீங்கள் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்குங்கிறது, அதாவது எதுவாக இருந்தாலும் ஒருவருடைய செயல் மற்றவர்களை அடைந்தால்தான் அந்த செயலுக்கே ஒரு மதிப்பு, ஒரு பயணம் ஏற்படும். அந்த மாதிரியான ஒரு எதுவாக இருந்தாலும் ஒரு பாலிடிக்ஸ்லேயே ஒரு லீடர் இருந்தார்னா அவர் வந்து நல்ல லீடர்னு சொல்லிக்கிட்டு அவரோட ஒரு 100 பேர் போனால் தான் அவருக்கு எப்பவுமே ஒரு மதிப்பு. அந்த காலத்தில் கம்யூனிஸ்டில் சொல்லுவாங்க, கம்யூனிஸ்டில் வந்து அதிகமாக வந்து வரமாட்டாங்க. அந்த பேசுகிறவங்களே என்ன செய்வாங்க, ஒவ்வொரு எந்த ஊரில் இன்னைக்கு சாயங்காலம் பேச போகிறாங்களோ அவங்க சைக்கிள் எடுத்துட்டு அந்த மெகாஃபோன், அந்த பெரிய அந்த லவுட் ஸ்பீக்கர் மாதிரி இதில் தோளில் கட்டிக்கிட்டு அவங்க ஒவ்வொரு கார்னர்லையும் போய் கொள்கை முழக்கங்கள் செய்வாங்க. இந்த மாதிரி இன்னார் அவர்கள் பேசுவார்னு அவரே தான் பேச போகிறாரு, பேசுவார்னு அறிவிச்சுட்டு அங்கே கூட்டம் போடுவாங்க. அதாவது அந்த மாதிரி ஒரு பப்ளிசிட்டி மக்களிடையே ஒருவரை பற்றி சேர்ந்து அவருடைய செயல்கள்
அவர்கள் செய்யும் பணிகள் சேர வேண்டும் என்றால் ம் அதை மற்றவர்கள் அதை எடுத்து சென்று அதனுடைய பயனையும் அதன் உபயோகத்தையும் வெளிப்படுத்தினால்தான் ம் அந்த செயல்படுபவர்களுக்கும் ஒரு ஊக்கம் வரும், ஆ செயல்பட்டவர்களுக்கும் அதனுடைய மகிழ்ச்சி கிடைக்கும். ரைட். அந்த அளவில் நீங்கள் இந்த யூடியூப் சேனலை ஆரம்பித்து செய்வது அதுவும் என்றும் அதிலும் எனது ராஜாஜி தொழில்நுட்பத்தின் முன்னாள் மாணவர்கள் என்று நீங்கள் என்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளும் பொழுதும் எனக்கு கிடைக்கும் மகிழ்ச்சியானது மிக்க அளவில்லாதது ஆகும். ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. இந்த ஒரு அருமையான நேர்காணலை எங்கள் முன்னாள் மாணவர்கள் மற்றும் நம்ம சேலத்து மக்களுக்கு வழங்கியதற்கு மிக்க நன்றிங்கய்யா. நன்றி, வணக்கம். நன்றி.